ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 25 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட விஜய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப காவேரி வந்து ரொம்ப குளிர்ல நடுங்குறாங்க. அப்போனே விஜய் வந்து அவரோட ஷொட்டர கழட்டி காவேரிக்கு போட்டுட்டோனே, காவேரி விஜய் அப்படியே பார்த்துட்டே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்போ வந்து காவேரி என்ன கேட்குறாங்கன்னா, "நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? பசுபதி தான் என்ன கடத்தனான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தான் என்ன பிடிக்கவே பிடிக்காதுல்ல. எப்படியோ போன்னு சொல்லி விட வேண்டியதானே." விஜய் அப்படியே பார்க்குறாரு. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்ன காப்பாத்த வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க? இந்த மாரி பசுபதி தான் என்ன கடத்திட்டு போனாருன்னோனே." விஜய் வந்து நடந்தது எல்லாத்தையுமே காவேரி கிட்ட சொல்றாரு. சொன்னோனே காவேரி சொல்றாங்கன்னா, "என்னதான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல, யார் கடத்துனா என்ன அப்படியே போன்னு விட வேண்டியது தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு, உன்ன வந்து நான் வந்து உன்ன கான்ட்ராக்ட்ல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது என்னோட நெலைம. அதுக்காக இந்த மாரி என்ன பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியவே இல்ல. என் கூட நீ இருக்கிற வரைக்கும் நான் உன்ன பாதுகாப்பா பார்த்துப்பேன் அப்படிங்கிறாரு. காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. "நீ பேசிட்டு இருக்கும்போது உனக்கே தெரியாம ஒரு வார்த்தை சொன்னேன்ல, என்ன சொன்னேன்னு யோசிச்சு பாருன்னோனே." "இல்லையே எனக்கு ஞாபகம் வரலையே" அப்படிங்கிறாங்க காவேரி. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "உங்களுக்கு தெரிஞ்சா என்ன காப்பாத்த வருவீங்கன்னு சொன்னேன்ல, அப்போ உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல" அப்படின்னோனே, காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. "இங்க பாரு, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாம நான் பார்த்துக்குவேன்" அப்படிங்கிற மாரி விஜய் சொல்றாரு. இப்ப 2 பேருமா ரூம்ல போய் தூங்க போம்போது விஜய் என்ன சொல்றாரு, "நீ என் ரூம்லயே தூங்கிக்கோ" அப்படின்னோனே, "ஏன் பசுபதி இன்னும் எதனாச்சும் செஞ்சுருவான்னு நெனைக்கிறீங்களா? அதான் ஹீரோ மாரி நீங்க இருக்கிறீங்களே, இனிமே அவன் என் பக்கமே வரமாட்டான்" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல வேணாம். நீ என் கூடயே இந்த ரூம்லயே வந்து தூங்குன்னு" சொல்லி கூட்டு போறாரு. அங்க போயிட்டு காவேரிய பார்த்துட்டே இருக்கிறாரு. காவேரி ஃபர்ஸ்ட்டு விஜய பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்புறமா காவேரி தூங்கிறாங்க. இப்ப விஜய் வந்து காவேரிய பார்த்துட்டே இருக்கிறாரு. காலையில கிளம்ப சொல்றாரு. விஜய் மட்டும் ஃபர்ஸ்ட்டே ரெடியாகி வெளியில வந்து உட்காந்துருக்கிறாரு. காவேரி லேட்டா எந்திரிச்சு வராங்க. "அது எப்படிங்க லீவு நாள்னாலும் ரெஸ்ட் எடுக்காம சீக்கிரமா எந்திரிக்கிறீங்க?" அப்படின்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "இன்னைக்கு நம்ம ஊருக்கு போணும். ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலான்னு தான் நெனச்சேன். ஆனா, அவன காணவே இல்ல. எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டு நம்ம கெளம்பிர்லாம்" அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே சோகமா கெளம்புறாங்க. அப்ப கெளம்பும்போது விஜய் வந்து அந்த ஷொட்டர் குடுத்தார்ல, அத எடுத்து வைக்கும்போது அப்படியே விஜய் வந்து யோசிச்சு பாக்குறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் தனியா உட்காந்து காவேரி வந்து அவர வந்து காப்பாத்துனது, அப்புறமா அன்னைக்கு ரெசார்ட்ல நடந்தது எல்லாத்தையுமே அவர் ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. 2 பேருமா அப்புறமா கிளம்புறாங்க. மழை பெய்ததுனால காவேரிய கொடை பிடிச்சு கூட்டு வராரு. இப்ப காவேரி வந்து ரொம்ப சோகமா வராங்க. வரும்போது ரொம்ப ஜாலியா வந்தா, "இப்ப என்ன இவ்வளோ சோகமா வர?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டோனே, "ஆமா, எதையோ விட்டுட்டு போற மாரியே இருந்துச்சு. போகும்போது என் ஃபேமிலியே என் கூட இருந்தாங்க. இப்ப எதையோ இழந்த மாரியே இருக்குன்னு" சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க காவேரி. அப்போ விஜய் வந்து போற ரூட்லேருந்து இன்னொரு ரூட்டுக்கு போயிடுறாரு. அப்ப காவேரி சொன்னாங்க, "ஏங்க திண்டுக்கல் ரோடுக்கு அங்க போணும். நீங்க மாறி வந்துட்டீங்க. எதுனாச்சும் சந்துக்குள்ள போயிரலான்னு பார்த்தீங்களா? இந்த பக்கம்லாம் வழியே கிடையாதுன்னோனே." அப்ப விஜய் சொன்னாரு, "யார் வழி தெரியாம வந்தது சொன்னது? நான் உங்க வீட்டுக்கு போறேன்னோனே." "எங்க வீட்டுக்கா? பாருடா எங்க வீட்டுக்கு உங்களுக்கு எப்படி வழி தெரியும்னோனே." "நேத்து உன்ன தேடி மொத போனது உங்க வீட்டுக்கு தான். அதுக்கு வழி கேட்டது அது பெரிய கதை" அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்றாரு. இப்ப இவங்க 2 பேருமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள வந்து காவேரி வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாங்க. "இவர வந்து உங்களோட மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு உரிமையா அறிமுகப்படுத்த முடியல. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். நான் வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணேன்னோனே, "இதெல்லாம் ஏன் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இப்ப வீட சுத்தி பார்க்குறாங்க. காவேரி போய் விஜய்க்காக காஃபி போட போறாங்க. விஜய் அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.